ஸ்டார்டிங் ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோயின் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம ஹீரோயினுடைய மாமியார், அதாவது ஹீரோவுடைய அம்மாவுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காத போல இருக்கு. ஏதாவது ஒரு குறைய நம்ம ஹீரோயின் எப்பப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். ஆனா இதெல்லாம் எதுக்காகன்றீங்க, ஹீரோவுடைய மனசை ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான். ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் அரேஞ்ச் மேரேஜ் தான், ஏதோ பிசினஸ்க்காக மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டுல இருந்து. சோ அதனால ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. நைட் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு மெசேஜ் பண்ண. ஆனா ஹீரோ ரிப்ளைவே பண்ணவே இல்லை. என்னடா இது, ஹீரோ ரிப்ளைவே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ கார்ல ஏறி உட்கார ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை ஹக் பண்றா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுடைய மனசு எப்படி நொறுங்கிடுது. அவ்வளவுதான், இப்ப ஹீரோயின் ஸ்பை வேலை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. தான் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது யார் அந்த பொண்ணு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டாக்ஸில குடுகுடுன்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போனா அது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து வருது. அங்க வந்த உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க, ஆனா அந்த பொண்ணு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள போன உடனே ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேருமே என்டர் ஆன உடனே ஹீரோயின் அவ்வளவுதான். நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்க. ஹீரோ கல்யாணம் ஆகி 2 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதான் சொல்ல. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றா. என்னன்னா நம்ம டிவோர்ஸ் ஆன விஷயம் இப்போதைக்கு வெளியே தெரிய வேணாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒன்னா ஒரு மாசம் வாழ சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த விஷயத்த நம்ம வெளியே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைனை வாங்கிட்டேன். ஹீரோயின் நம்ம ஹீரோடைய கம்பெனில இருந்து வேலை கேட்கறாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன டவுட். ஏன்னா ஹீரோ பேசுறத ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுடைய அப்பா இப்பதான் இறந்து போனாரு. அதோடைய சாவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதாவது காரணமா இருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைனை வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆன விஷயத்த வெளியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஆபீஸ்க்கு வேலைக்கு வராங்க. ஆனா வந்தோடனே நம்ம ஹீரோவை பெருசா எதுவும் கண்டுக்காம அவங்க மட்டும் ஆபீஸ் ரூம்குள்ள என்டர் ஆக இது நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் பாதிக்குது. ஏன்னா எப்பயுமே ஒய்ஃப்னு சுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் எல்லாருக்கும் கொண்டாந்து கப் கேக் கொடுக்குறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் கொண்டாந்து நம்ம ஹீரோ கிட்ட, பாஸ் இது வந்துட்டு ஹீரோயின் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்ணா, பாஸ் உங்களுக்கு எதுக்கு, நீங்க தான் டெய்லியுமே ஹீரோயின் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுவீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல. ஹீரோ டே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏன்டா வாங்கிக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ஆஃபீஸ்ல இன்னொரு பொண்ணும் ஜாயின் ஆகிறதுக்கு வர. அவ யாருன்னா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. அதான் நம்ம ஹீரோயின் நேற்று நைட்டு ஒன்னாமா நம்ம ஹீரோ கூட பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான். அவளுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் மேல என்ன காண்டோ தெரியல. ஹீரோயினை வந்த உடனே போயிட்டு டிசைனிங் பேப்பர்லாம் எடுத்துருவா அது இதுன்னு சொல்ல. ஹீரோயின் உனக்கு தான் கை இருக்குல்ல, நீயே போயிட்டு டிசைனிங் பேப்பர்லாம் எடுத்துக்கோப்போ அப்படின்றாங்க. ஆக்சுவலி இவ டிசைனரா தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கான். ஹீரோவுடைய கம்பெனிக்கு நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணுக்கு கீழே ஒர்க் பண்றா அப்படின்றதுனால சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கடுப்பாவறாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை மாதிரி போயிட்டு இருக்கா. அவ ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுக்கிறா பாருங்க. ஹீரோயின் சும்மா தான் கையை தட்டுறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட போய் இவன் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் இப்போ உண்மையாவே வந்து பொழிச்சுன்னு ஒரு அரைஞ்சு, நான் அடிக்காத முன்னாடி அடிச்சுன்னு சொன்னால, என்னோட அடி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேணாம், அதனால தாண்டி உன்னை அடிச்சேன்னு ஹீரோ முன்னாடி அடிச்சுட்டு போவேன். டே அவன் முன்னாடி என்ன அடிச்சுட்டு போறா பாடுறான்னு சொல்ல. ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்கு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எப்பயும் போல மாமியாரோட சண்டை ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இங்க பாருங்க, இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் உங்களுடைய திட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்க பையனுக்கு வேற மேரேஜ் கூட பண்ணி வச்சிடுங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் நான் உங்க பேச்செல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோயின் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு. ஹீரோடைய அம்மா கோச்சிட்டு போவேன். ஹீரோ ஒரு மாசம் அமைதியா இறமான்னு சொல்ல. நான் ஏன் அமைதியா இருக்கணும், உங்க அம்மா பேசினாங்கன்னா நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. அவ்வளவுதான், இப்ப ஹீரோ குளிக்கலான்னு போவ நம்ம ஹீரோயின் வந்து இடிச்சிடுறாங்க. டவல் கீழே விழுந்துருது. ஹீரோயின் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஆனா என் முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்கா, அசிங்கமா இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவேன். அடுத்த நாள் காலைல பார்த்தா ஹீரோக்கு பாலும் பிரெட்டும் தான் வேலைக்காரமா கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால சமைக்காம கூட போயிட்டாங்க போல இருக்கு. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஆபீஸ்க்கு வரான், டையை கூட ஒழுங்கா கட்டல. ஏன்னா அது கூட நம்ம ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு இத்தனை நாள். ஆபீஸ்ல ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வகையே சாப்பாடுலாம் செஞ்சு பரிமாறுவாங்க அப்படின்றத ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஃபர்ஸ்ட்லாம் ஆஃபீஸ் ஒர்க்குன்றனால நம்ம ஹீரோயினை பெருசா கண்டுக்கல. இப்ப தாங்கிட்ட கூடவே இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு தான் கூட இல்லையேன்னு நினைச்சு ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு ரியலைஸ் ஆகுது. ஆபீஸ்லயும் நம்ம ஹீரோயின் பாக்குற மாதிரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட சுத்தி வந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இதனால கடுப்பை எல்லாரும் முன்னாடி என்னுடைய ரூமுக்கு வா அப்படின்னு சொல்ல. ஹீரோயினும் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோவை திட்டாங்க. இங்க பார், ஃபர்ஸ்ட்டும் வந்துட்டு நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது இங்க யார்கிட்டயுமே நீ சொன்னதில்லை. ஆனா இப்போ உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நீ வந்துட்டு உன்னுடைய ரூமுக்கு என்ன கூப்பிட்டனா ஆபீஸ்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ மறுபடியும் என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்க. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து இத்தனை நாளா
அவன் கூடவே இருந்த, கொஞ்சமாவது நீ கண்டுக்கிட்டியா, வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல, நீ நானும் டிவோர்ஸ் வாங்கிட்டேன், இதுக்கப்புறமா என்ன ஆபீஸ் ரூம்குள்ள கூப்பிட்டு உன்ன அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோவை மிரட்டி விட்டுட்டு போறாங்க நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு. பின்னாடி வந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய அந்த செட்டப் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பயமுறுத்துறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா, மாப்பை கொண்டாந்து அந்த பொண்ணுடைய மூஞ்சிலே போட்டு போவா. அந்த பொண்ணு என்ன பண்றா, கடுப்பை வெளியே வர அந்த மாப்பை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு அந்த புள்ள ஓடி போவேன். இந்த பிள்ளை ரெஸ்ட் ரூம்ல இந்த பிள்ளை நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா, எதுக்கடி என்ன மாப்பாப்புல அடிச்சேன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் மாப்பை எடுத்துட்டு வெளியே வர, ஏண்டி என் கையில வந்துட்டு மாப்பை கொடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வரேன். ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு வர, இப்போ உடனே அந்த பிள்ளை போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வெளியே போன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ காது கிட்ட போயிட்டு, நான் ஆபீஸ்ல இருந்து வெளியே போனேன்னா உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆன விஷயத்த நான் வெளியே போய் சொல்லிடுவேன், பரவாயில்லையான்னு கேட்க ஹீரோ அமைதி ஆயிட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உட்காந்து ஆபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கை வந்துட்டு அந்த டிசைனர் பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோடைய செட்டப் அவ கொடுத்துட்டு போயிட, ஹீரோயின் உட்காந்து நைட்டு ஃபுல்லா அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வரவும் நம்ம ஹீரோயின் பிடிச்சி கையை தட்டி விடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, ஆபீஸ்ல யாரும் இல்லாத நேரத்துல அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறியான்னு ஹீரோடைய கையை தட்டி விட ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இது, நேத்து வரைக்கும் ஒய்ஃபா இருந்தவ இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாளேன்னு சொல்ல வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோன் வந்துட்டு நல்லா சோஃபால தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ சோஃபால இருந்து எழுப்பலான்னு பார்க்கக்குள்ள செம்மையா ஜரம் அடிக்குது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோவுக்கு வந்து அப்படியே எப்படியோ பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி டவலால தண்ணி எல்லாம் ஈரம்பட்டு ஸோ ஹீரோவை தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே அசந்து போய் ஹீரோ பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க, அதாவது கீழே படுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ நடுராத்திரியில எந்திரிச்சு ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா பெட்ல படுக்க வைக்கிறான் பாருங்க. காலைல மணி 8:40 ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா ஹீரோ பார்த்துட்டு இருந்தனால ஹீரோயின் சரியா தூங்கல, காலைல நல்லா தூங்கிட்டாங்க. ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா வெளியே வர ஹீரோ அப்பதான் கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கூடன்னு சொல்ல, ஹீரோ நல்லா தூங்குனல அதுக்கப்புறம் என்ன உனக்கு லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோயின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஹீரோவுடைய காரையே கிராஸ் பண்ணி போவேன். பாரு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆஃபீஸ்க்கு வரேன். அன்னைக்கும் வந்துட்டு ஆஃபீஸ்ல ஃபுல்லா நம்ம ஹீரோயின் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிசைனர் பொண்ணு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு ரொம்ப நைட்டு லேட் ஆயிடுச்சு, இவளை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கார்ல வெளியே வெயிட் பண்ண. இப்போ ஹீரோயின் வராங்க, ஆனா வந்துட்டு அந்த கார்ல வேற ஒரு கார்ல இன்னொரு பையன் வரான். அவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போவ. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுது. அதான் டிவோர்ஸ் தான் பண்ணிட்டல, அப்புறம் ஏன்டா ஜெலஸ் ஆகுற அப்படின்னு தான் நமக்குமே தோணும். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய அம்மா வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய டிவோர்ஸ் பேப்பரை பாத்துறாங்க. அவ்வளவுதான் இப்ப ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. என்னப்பா நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டியா, நல்லதா போச்சு, அவளெல்லாம் டிவோர்ஸ் பண்ணாதான் அவளுக்கு சரியா போகும், அவளை உடனே வீட்டை விட்டு துரத்துனா, அவளுடைய திங்ஸ்லாம் நான் போய் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு கஷ்டப்படுறான். நைட்ல அவ எங்க போவா அப்படின்னு கஷ்டப்பட ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை கொண்டாந்து வீட்டுல விட, பரவாயில்லையே இப்பதான் என் பையனை டிவோர்ஸ் பண்ண, அதுக்குள்ளேயே வந்துட்டு வேற ஒருத்தவனை பிடிச்சிக்கிட்டியா, சரி இந்த அவன் லக்கேஜ் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல ஹீரோயின் லக்கேஜ் பிடிக்கும். ஆனா நம்ம ஹீரோ தயவு செஞ்சு போகாத அப்படின்னு லக்கேஜ் பிடிக்கும். ஹீரோயின் அப்படின்னு வந்துட்டு லக்கேஜ் பிடிங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் என்னால நம்ம ஹீரோக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப ஹீரோயின் இல்லைன்னு ஹீரோ கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் போல இருக்கு, அதாவது வந்துட்டு சைனால ஒரு மிகப்பெரிய நடிகர். இதை நினைச்சு நம்ம ஹீரோக்கு இன்னுமே செம ஜெலஸ் ஆகுது. இப்ப அவன் என்ன பண்ணா, ஹீரோயினை ஒரு பாரு கூட்டு வந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இங்க என்ன பண்ற, வா நம்ம போலான்னு சொல்ல, ஏன்டா டேய் உங்க அம்மா என்ன துரத்தி விட்டாங்க அப்பெல்லாம் அமைதியா இருந்தேன்னு சொல்ல, ஹீரோ நான் உன்னை ஏதாவது சொன்னா தயவு செஞ்சு என் கூட வான்னு சொல்ல, இப்ப அந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து தடுக்க வரான். ஹீரோ ஒழுங்கா ஓடிடு, இதனோட ஒய்ஃப்க்கும் எனக்கும் இருக்கிற சண்டைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காது கிட்ட போயிட்டு ஒழுங்கா வா, அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைனை போட்டிருக்க, 1 மாசம் நீ என் கூட தான் தங்கி ஆகணும்னு ஹீரோயினை வலுக்க டைமா வெளியே தூக்கிட்டு வர. ஹீரோயின் விடுறா, என்ன எங்கடா கூட்டு போறேன், நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல, ஹீரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்தா தெரியுமா, அதே ஹோட்டலுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வரான். ஹீரோயின் இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இந்த ஹோட்டலுக்குள்ள எனக்குன்னே தனியா வந்துட்டு ஒரு இது பர்சனலான ஒரு பிரைவேட் இடம் இருக்கு, அங்கதான் நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டு போவேன். இப்ப அந்த ரூமுக்கு அந்த டிசைனர் பொண்ணு வரா. நீ என்னடி இங்க பண்றன்னு ஹீரோயினை பத்தி கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் விஷயம் புரியுது. விஷயம் என்னன்னா, சோ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கா, நீ ஏதோ வீடு இல்லைன்னு கேட்டதுக்காக இந்த ஹோட்டல்ல உனக்கு ஒரு ரூம் ஒன்று நான் வந்துட்டு புக் பண்ணி கொடுத்தேன், அப்பப்ப என்னோட ரூமுக்கு வந்து என்னோட பர்சனல் பிளேஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு ஹீரோ திட்ட. ஹீரோயினுக்கு இப்பதான் விஷயம் புரிய வருது. ஹீரோவும் இந்த பொண்ணு அஃபேர்ல எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹீரோயின் பார்க்கணுன்றதுக்காக தான் வேணும்னா அன்னைக்கு நம்ம ஹீரோயினை இவர் துரத்திட்டு வரப்ப பார்த்துருப்பா இந்த டிசைனர் பொண்ணு. அதனால ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட காமிச்சுக்க. ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேசுற பேச்சிலே உடனே நம்ம ஹீரோயின் நான் என் ஹஸ்பண்ட் கூட தங்குறேன், உனக்கு என்னடி பிரச்சனை, போடி இங்க இருந்து அப்படின்னு அந்த டிசைனர் பொண்ணை வெளியே அனுப்பேன். இந்த டிசைனர் பொண்ணை அனுப்புனது யாருன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா தான். ஏன்னா அவங்க தான் ஹீரோயினை பிடிக்காதனால ஹீரோவுடைய வந்துட்டு அந்த ஹோட்டல்
ஹாஸ்டல்ல தங்குற அந்த ரூம்லயே வந்துட்டு ரூம் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ கூட நெருக்கமா பழக சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு போனதையும் நம்ம ஹீரோடைய அம்மா தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்ப இவ ஹீரோடைய அம்மா எனக்கு துணைக்கு இருக்காங்க, அது போதும் அப்படின்னு நினைச்சு இவ வெளியே நின்னுட்டு இருக்கா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ கரண்ட் கட் ஆயிடுது போல இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த சத்தத்தை இவ வெளியே கேட்டு நின்னுகிட்டு ஐயோ இதுங்க ரெண்டு உள்ள என்ன பண்ணுதுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கத்திட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத ப்ளீஸ், என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது, நான் வந்துட்டு சாப்பிட்டே 2-3 நாளாச்சு, ஒழுங்கா ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, என்னால ஒரு டை கூட கட்ட முடியல ஒழுங்கான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஹீரோ மேல இப்ப தப்பு இல்ல, ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய கொலைக்கு ஹீரோ காரணமா இருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தீர்ற வரைக்கும் ஹீரோ கூட ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில எந்திரிக்க ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக சாப்பாடுலாம் சமைச்சு கொடுக்குறான். ஹீரோயினும் நல்லா மூக்கு முட்டை கட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்தோடனே ஹீரோவுடைய மூஞ்சியை பத்தி வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கா என்னடா இது நம்ம மூஞ்சியை பார்த்தா வாமிட் எடுக்கிற மாதிரியா இருக்கு, எதுக்கு இவ இப்படி பண்ணிட்டு போறான்னு சொல்ல அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல வாந்தி எடுத்துட்டு வெளியே வர அப்ப அந்த டிசைனர் பொண்ணு வந்து என்னமா பிரெக்னெண்டா ஏதாவது இருக்கியா, என்ன வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் பிரெக்னெண்டா இருந்தாலும் என்ன, பிரெக்னெண்டா இல்லைன்னா உனக்கு என்ன, சப்போஸ் அப்படியே பிரெக்னெண்டா இருந்தா என் குழந்தைய நான் பாத்துக்க போறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல இல்ல நீயும் ஹீரோ தான் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களேன்னு சொல்ல ஹீரோயின் இந்த விஷயத்த உனக்கு யாரடி சொன்னதுன்னு சொல்ல ஹீரோ தான் சொல்ல இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஹீரோ சொல்லியிருக்க மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும், போய் எல்லாம் புழுவாத போடி அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ அவனுக்கு அவனி கண்ணாடியில மூஞ்ச பார்த்துட்டு நம்ம மூஞ்சனா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, ஏன் இப்படி பண்ணா இவன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வயிறு ஏதாவது சரியில்லாம இருந்திருக்கும் பாஸ், நீங்க கவலைப்படுறீங்க வாங்க மீட்டிங் போலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் மீட்டிங் கூப்பிட ஹீரோ போயிட்டே இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்து வைக்க நம்ம ஹீரோ என்னமா கிஸ் கொடுக்க போறியான்னு பக்கத்துல வர ஹீரோயின் டே லூசு பையில பாரு ஒரு வீடியோ ஒன்னு காமிக்கிறேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு வீடியோ காமிக்கா. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ அதுக்கப்புறம் அந்த டிசைனர் பொண்ணு எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட ரெடி பண்ணிருக்காங்க, அந்த டிசைனர் பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட ரெடி பண்ணிருக்கா. இப்ப அந்த டிசைனர் பொண்ணு அவளுடைய ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணிரா. ஹீரோயின் அவங்களுடைய ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணலாம்னு எந்திரிச்சு நிக்கக்குள்ளதான் ஹீரோயின் ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. என்னன்னா இந்த டிசைனர் பொண்ணு ஹீரோயின் ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக ஹீரோயினுடைய லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்கா போல இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்து தான் ஹீரோ கிட்ட காமிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாரும் முன்னாடி அதை காமிக்க அவ்வளவுதான். இப்ப இந்த பிள்ளை வந்துட்டு அதை போயிட்டு ஆஃப் பண்ணலான்னு பார்க்க கீழே விழுந்துடுறா. உடனே நம்ம ஹீரோயின் நீ கீழே விழுந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு உன்னை நான் ஃபயர் பண்றேன், ஒழுங்கா ஆஃபீஸை விட்டு வெளியே போன அந்த டிசைனர் பண்ண வீட்டை வெளியே அனுப்பிச்சிட ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட காது கிட்ட வந்து பரவாயில்லையே சூப்பரா வந்துட்டு நீ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கா, பரவாயில்ல இந்த பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ ஆயால ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாழ்த்துக்களை வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் இதை கிட்ட ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு அப்ரிஷியேட் கூட ஹீரோயினுக்கு பண்ணிருக்க மாட்டான். இப்படி நம்ம ஹீரோ அப்ரிஷியேட் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்பட இப்படி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லவன் தான், ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் ஆனா எங்க அப்பாவுடைய சாவுக்கும் ஹீரோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சாதானே எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஹீரோ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவ்வளவு காசு கொடுத்துட்டு இருக்கேன், நான் வந்துட்டு எப்படி உனக்கு ரீபே பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோ இங்க பார் நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் ஓகேவா, நீ எனக்கு ரீபே பண்ணணும்னா ஒரு அவசியமும் இல்லை, என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது, தயவு செஞ்சு என் கூட வந்துரு ப்ளீஸ், இந்த மாதிரி வந்துட்டு நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு 2 பேருமே வீட்டுல சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உனக்கு எனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சேன்னு சொல்ல ஹீரோ அது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், தயவு செஞ்சு நீ மறுபடியும் என் கூட வந்துரு, என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நான் உன்னை கவனிச்சுக்கல தான், ஆனா இப்போ வந்துட்டு அதோடைய தப்பை எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ் என் கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அப்போ உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்க ஹீரோ அட ஆமாமா நான் உன்னை லவ் பண்றேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என் கூட மட்டும் இரு, நீ எங்கேயுமே என்னை விட்டு போயிடக்கூடாது சரியா அப்படின்னு ஹீரோயினுடைய கையை நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டையால வந்துட்டு கட்டி வச்சுக்கிறான். இப்ப அடுத்த நாள் சோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ காலைல தூங்கி எந்திரிக்கிறான் பாருங்க. எந்திரிக்கிறப்ப பார்த்தா ஹீரோடைய கை வந்துட்டு டேபிள்ல கட்டி இருக்கு. ஹீரோ இதை எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. உடனே நம்ம ஹீரோ அடி பாவி என்ன விட்டுட்டு போயிட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கை கட்டெல்லாம் அவுத்துட்டு நேற்று நைட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஆஃபீஸ்க்கு செம்ம கோவத்துல வர ஹீரோயினா நம்ம ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மதம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கும் ஹீரோக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு டிகே குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து வேலை ஒண்ணு கிடைக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் இல்லைங்க எனக்கு வேலை எல்லாம் வந்துட்டு மற்ற இடத்துல தேடுற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுடைய சாவை வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கானு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள எப்படி ஹீரோடைய கம்பெனில இருந்து போவாங்க சொல்லுங்க. இப்ப அந்த டிகே கம்பெனியோட சிஇஓ தான் காமிக்கிறாங்க. அவனுடைய பேரு ஊச்சாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ
ஹீரோயினை வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறான். எதுக்காகனா ஹீரோயின் வந்துட்டு இப்ப அந்த டிசைனர் பொண்ணுடைய வந்துட்டு பிளேஸ்ல இருக்காங்க. ஹீரோயினுடைய டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஹீரோவுடைய காம்படிட்டர்ன்றனால நம்ம ஹீரோயினை எப்படியாவது அவனுடைய இடத்துக்கு இழுத்துக்கணும், அதாவது கம்பெனில இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரா. வந்து 2-3 நாளே என்ன பண்ணா ஹீரோயினுக்கு பொக்கே எல்லாம் கொடுத்து சோ ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பேசி பழக்கத்துக்குள்ளே ஹீரோயினு கிட்ட லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்ன இவன் லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம ஹீரோ இப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஃபிளவர் இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த ஊச்சாங்க தான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அதை எடுத்து குப்பை தொட்டியில போட நம்ம ஹீரோயின் அதை நான் காசு கொடுத்து வாங்கினேன், ஏடா குப்பை தொட்டியில போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் சாரின்னு சொல்லிக்கிட்டே நீ எதுக்கு அந்த ஊச்சாங்க கூட பேசிட்டு இருக்கா, அவன் வந்துட்டு சரியான பிளே பாய் தெரியுமா, அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயின் அவன் பிளே பாயா அப்ப நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனர் பொண்ணு கூட நம்ம ஹீரோ கார்ல இருந்ததை வந்துட்டு மீடியாக்காரங்களாம் போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஹீரோ இப்ப அந்த போட்டோ பார்த்துட்டு இங்க பாருமா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த மீடியாக்காரங்க தான் தேவையில்லாம போட்டோஸ் எல்லாம் எடுத்து பரப்பி விட்டுட்டு இருக்காங்க, இங்க பாரு நான் உன்னதான் லவ் பண்ணேன், சோ நீ தான் என்னுடைய ஒய்ஃப், ஓகேவா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்பு, என்னை விட்டு நீ போயிடாத ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ நீ சொல்ற நானும் கேட்கறேன், ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் நவுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா அந்த டிசைனர் பொண்ணு ஹீரோடைய வீட்டு கதவை தண்ணி இந்த மாதிரி வந்து நீ நானும் சரக்கடிக்கலாமான்னு கேட்க நம்ம ஹீரோ கடுப்பாயிடும், உனக்கு எத்தனை தடவை சொல்லுது என்னுடைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து வச்சு ஹீரோ கிஸ் கொடுத்தேன், எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆகல, நாங்க 2 பேரும் இப்போ வந்துட்டு இப்போ பிரைவேட்டா இருக்கிறோம், அங்க வந்து நீ நடுநடுல டிஸ்டர்ப் பண்ணா எப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய மூஞ்சி மேலே கதவை சாத்திட்டு ஹீரோயினை தூக்க ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்க நம்ம ஹீரோ நீ என்னோட ஒய்ஃப் அதனால நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு எனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல அப்புறம் என்னடா ஒய்ஃப்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கொடுத்த கிஸ்னால மனசுக்குள்ள ஏதோ குச்சு ஹோத்தாயின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ மேல மறுபடியும் அன்பு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த டிசைனர் பொண்ணு இந்த மாதிரி நீ வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாலும் ஆனா உங்க அம்மா என் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்படுறா. ஏன்னா ஹீரோடைய அம்மா தன்னுடைய 2வது மருமகளா வந்துட்டு இவளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைடே பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயின் ஆபீஸ் விட்டு போறப்ப இந்த மாதிரி என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் போறேன், கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நானும் வரேன், என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்கன்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்ப. ஆனா நம்ம ஹீரோவுடைய அம்மா ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க அந்த டிசைனர் பொண்ணை பிளான் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு ஹீரோவுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்க வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ போயிட்டு ஃபைல்ஸ் எடுக்க போவேன், ஹீரோயின் போயிட்டு அவங்க ரூம்ல இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க போலான்னு பார்க்க வாரையங்கரியமா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த வீடியோ எடுத்துட்டு அடுத்தவங்க பெட்ரூம்ல வந்து இந்த மாதிரி படுத்துட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இவர் கடுப்பாய் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து போனை புடுங்க பார்க்க ஹீரோயின் பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டேன். சோ உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்க அம்மா உனக்கா ரூம்ல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க போ அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன அப்படின்னு கேட்க அந்த டிசைனர் பொண்ணுதான் போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு வெட்டி ஒதுக்குறாங்க பாருங்க, அடியே இந்த வாயால சொன்னா பார்த்தாதான் மெயின் பாயிண்ட்ல அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாவம் கதறிட்டு இருக்கேன். ஹீரோயின் இப்ப ஹீரோ மேல கோச்சிக்கிட்டு மறுபடியும் வீட்டுல இருந்து அவங்களுடைய நம்ம ஹீரோடைய அந்த ஹோட்டல் வீட்டுக்கு போலான்னு சொல்லி பார்க்க நடுவுல ஊச்சாங்க ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு பிபி ஏதோ கம்மி ஆயிடுச்சு போல இருக்கு. சோ அவன் ஒரு மாதிரி மயக்கப்பட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் தான் போயிட்டு அவனுக்கு டாஃபி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஊச்சானுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஹீரோடைய ஒய்ஃப்ன்றது தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி வந்துட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் கூட வந்துட்டு இந்த ஊச்சானுக்கு தெரியும் போல இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி தெரியும்லாம் கேட்காதீங்க, ஆனா அவனுக்கு தெரியும் அவ்வளவுதான். சோ இப்ப இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஹீரோயின் ஹீரோ மேல கோச்சிட்டு இருக்கறனால ஹீரோயினை சமாதானப்படுத்தணும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாண்ட்விச் எல்லாம் வாங்கி அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்க அசிஸ்டன்ட் பாஸ் நான் ஒரு பிளான் பண்றேன், பேசாம வந்துட்டு இந்த 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனா எப்படி இருக்கும், இருங்க நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இது இன்விடேஷன் கார்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஜுவல் டிசைனிங் பண்ற ஒரு இடத்துக்கு பிசினஸ் ப்ரப்போசலுக்கு தான் நீங்க போயே ஆகணும், ஏன்னா நம்ம கம்பெனியோட டிசைனர் நீங்க தானேன்னு சொல்ல ஹீரோயினும் சரி நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்விடேஷனை வாங்கிட்டு போவ பாஸ் சக்சஸ் ஹீரோயினை உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஊச்சாங்க வந்து நம்ம 2 பேருமே டின்னருக்கு போலாமான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஜுவல்லரி டிசைனிங் ஷோக்கு போகணும்னு சொல்ல அட வாயே நானும் அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு இப்போ ஊச்சாங்க கூட்டு போயிட பிளான் 1 ஃபெயிலியர் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ ஐயோ பிளான் 1 சதப்பிக்கிச்சு, இந்த ஊச்சாங்க கூட்டு போயிட்டானே சரி எப்படியா இருந்தாலும் அந்த பார்ட்டிக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் 2 பேருமே அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணா. ஆனா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனர் பொண்ணும் கூடவே நம்ம ஹீரோடைய அங்கிள் பிளஸ் ஹீரோடைய அம்மா 3 பேருமே வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க, அந்த அங்கிளுமே ஹீரோடைய கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு ஊச்சாங்க வந்துடுறாங்க. ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. ஆனா நம்ம அசிஸ்டன்ட் பிளான் பி சக்சஸ் பண்ணா என்னன்னா ஃபர்ஸ்ட் எங்க சிஇஓ டான்ஸ் ஆடுவாரு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோ தன்னை தான் கூப்பிடுவான்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிடுறதுக்கு தான் போறான். ஆனா நடுவில் அந்த டிசைனர் பொண்ணு வந்து வாயே என் கூட வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்ல ஹீரோ
ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறதுனால ஹீரோவாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஊச்சாங் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட வாங்கல நீங்களும் நானும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே மனசு கஷ்டப்பட்டு ஊச்சாங் கூட டான்ஸ் ஆடுறதுக்காக போவ. ஹீரோக்கா இங்க செம்ம கடுப்பாவுது. நம்ம ஹீரோயின் ஊச்சாங் கூட டான்ஸ் ஆடுறது ஹீரோயினுக்குமே ரொம்ப கடுப்பாவுது. அதனால டான்ஸை பாதியிலே நீ பாட்டுட்டு வெளியே வர. இந்த டிசைனர் பொண்ணு வெளியே வந்து ஏண்டி உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தியே வராதா, அடுத்தவங்க பொருளுக்கு தான் நீ ஆசைப்படுவியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் நீ வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டை தாண்டி புடுங்க பாக்குற, மத்தவங்க ரூம்ல இருக்க உனக்கு என்னடி என்கிட்ட பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீடியோவை காமிக்க இவ ஹீரோயினை கோவப்பட்டு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுறா. ஆக்சுவலி தள்ளி விடல, ரெண்டு பேருக்குமே சண்டை வந்ததுல நம்ம ஹீரோயின் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துடுறாங்க, மயக்கமாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ வந்து பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ கொண்டு போவ. ஹீரோ செம்மையா பதட்டமாயிடுறான். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து நம்ம ஹீரோயின் இனிமே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை. ஹீரோவா அடியே எந்திரிச்சிரு, என்னால நீ இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு வந்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் வந்து பாஸ் மேடம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கலாம் போங்களேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மயக்க தெளியுது. உடனே நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட ஹீரோவா குடுகுடுன்னு ஓடி வந்து நல்ல வேலை நீ உசுரோட தானே இருக்கா, நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினா அப்படியே வந்துட்டு கண்ணு முடிட்டு படுக்கிற மாதிரி நடிச்சிச்சுக்கா. ஹீரோ உடனே இங்க பாரு நான் எவ்வளவு பயந்துட்டேன், நீ என்ன நீ இந்த மாதிரிலாம் பார்த்து இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் சரி ஓகே நீ போய் உன்னோட வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்ல அட எனக்கு உன்னை விட என்னமா வேலை பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா சாப்பிட்றதுக்காக ஹீரோயினுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போவேன். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூப்பர் ஸ்டாரோ கூடவே ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோ தன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்க்கிறப்ப எவ்வளவு பதட்டமா இருந்தா அப்படின்றத வீடியோவை நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு அவனுக்கு என் மேல எம்பிட்டு பாசன்னு சொல்ல ஏமா உன்னுடைய கதையே புரியல, ரெண்டு பேருமே டிவோர்ஸும் வாங்கிட்டீங்க, அப்படி இருக்கக்குள்ள இப்ப அவன் மேல உனக்கு லவ் வந்துருச்சு, ஆனா உங்க அப்பாவுடைய வந்துட்டு சாவுக்கும் அவன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு உனக்கு தோணுதா, அப்படி நீ என்ன பண்ண போறேன்னு சொல்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் இங்க பாரு பேசாம நீ ஹீரோ கிட்டே கேட்டுற உங்க அப்பாவுடைய டெத்துக்கும் ஹீரோக்கும் ஏதாவது வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது வந்துட்டு அதை ஏதாவது இன்வால்வ் இருக்கான்னு கேளுன்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஊச்சாங் வந்து ஹீரோயினை பார்த்து பேசலான்னு வரக்குள்ள ஹீரோ கரெக்டா வந்துடுறான். ஹீரோ வந்து ஊச்சாங் வாங்கிட்டு வந்த ஃபிளவரை ஊச்சாங் கிட்டே கொடுத்து எனக்கு ஃபிளவர்னா அலர்ஜி வெளியே போடான்னு சொல்ல உனக்கு ஃபிளவர்னா அலர்ஜியா இல்ல நானா அலர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஊச்சாங் அங்க இருந்து கிளம்பிட ஹீரோயின் புரண்டு படுத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம அசிஸ்டன்ட் சொன்னதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு ட்ரெஸ் அப் ஆகிறதுக்காக போனாலையா வீட்டுக்கு அப்ப அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான் ஹீரோ உங்க மேல எவ்வளவு பாசம் தெரியுமா வச்சிருக்காரு, பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்க பேசலன்னு ரொம்பவும் வந்துட்டு ஃபீல் பண்றாருன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப அந்த பிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கக்குள்ள ஹீரோ ஏமா நீ தூங்கலையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்ன நீ வீட்டுல இருக்கக்குள்ள நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கக்குள்ள என்ன கண்டுக்கவே மாட்டேன், ஆனா இப்ப என்னன்னா என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறேன், என்னை விட்டு கொஞ்சம் கூட விலகியே போக மாட்டேன்ற, உண்மையா இது நீ தானான்னு கேட்க ஹீரோ உண்மையாவே அது நான் தான் நகரு, நானும் உன் கூட படுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசின மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்னோட ஃபேமிலிக்காகவும் நீ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நீ ரொம்ப நல்லவன்றது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல ஹீரோ நான் ரொம்ப நல்லவன் தாமா பேசிக்காவேன்னு சொல்ல ஹீரோயின் நான் வேணா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்றியா, எங்க அப்பாவுடைய சாவுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்க ஹீரோ சத்தியமா இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறமா நம்ம மேல கோச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்றாங்க. சோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸ்ல ரொமான்ஸ் தான், ரெண்டு பேரும் லிப்ட்லயே கிஸ் அடிக்குது, இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா, அதாவது அப்பா கம்பெனி வந்துட்டு எரிஞ்சு போயிருக்கும், அது வந்துட்டு எரிஞ்சு போனதுனாலையும் பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இறந்ததுனாலையும் ஹீரோவுடைய கம்பெனிக்கு தான் அதிக லாபம் வந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஹீரோ மேல சந்தேகம் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா இறந்ததுனால ஹீரோவுடைய கம்பெனிக்கு அதிக லாபம் வந்ததுனால எனக்கு மறுபடியும் அவன் மேல சந்தேகம் வந்துருச்சுடி அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்தேகம் இருக்கட்டும் நீ பிரெக்னெண்டா இருக்கல அது எப்ப ஹீரோ கிட்ட சொல்ல போற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதே ரெஸ்டாரண்ட்ல இருக்க அந்த டிசைனர் பொண்ணு கேட்டறா இவ என்ன பண்றா, இவ வயித்துல குழந்தை வரந்துருச்சுன்னா அவ்வளவுதானே, இப்ப ஹீரோவுடைய குடும்பத்துல இவளை ஏத்துப்பாங்களே, இவளை கார் விட்டு ஏத்தி நான் சாவடிச்சிடலாம் அப்படின்னு பாக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு ஒழுங்கா நடந்து போக மாட்டிய ரோட்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவ அங்கிருந்து எஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ மேல கோச்சுக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கா ஒன்னும் புரியவே இல்லை. ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய அந்த எரிஞ்ச கம்பெனியோட போட்டோ பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை இந்த கம்பெனிக்கு தீ வச்சதே ஹீரோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் வந்துட்டு இருக்கான். ஹீரோவுடைய ஆபீஸ்லயும் இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஜுவல்லரி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு அதுக்கப்புறம் டைமண்ட் இதை வச்சு தானே ஜுவல்லரி டிசைனிங் ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் இந்த பிசினஸ் தான். ஸோ இப்போ அவனுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு வரவே இல்லை, திடீர்னு எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஊச்சாங் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்க கம்பெனிக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு சொல்ல ஊச்சாங்கும் சரி ஓகே என்னோட கம்பெனி மெட்டீரியல் கொடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஊச்சாங்கும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கதை யாரோ போட்டோ எடுத்து நெட்ல அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமும் வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினுக்கும் ஊச்சாங்க்கு ஏதோ சம்பந்தம்,
ஹீரோயின் இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் தானே, நீங்களும் இந்த சிஓ பதவியில இருந்து இப்போதைக்கு விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டர்ஸும் சொல்ல ஹீரோ என்ன பண்றா, அவன் கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க அங்கிள் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இந்த சிஓ பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் தெரியுது. வீட்டுல நான் வந்துட்டு ஊச்சாங்கே தேடி வந்துடுறான், இந்த மாதிரி ஒரே நைட்லயே உன்னுடைய குழந்தைக்கு தான் அப்பா ஆயிட்டேன், நான் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அது என்னோட குழந்தைக்கு அப்பா நீ கிடையாது ஹீரோன்னு சொல்ல, எனக்கு தெரியும் ஆல்ரெடி நீ ஹீரோடைய ஒய்ஃப் தான் சொல்லிட்டு, ஆனா இந்த விஷயத்தை யாரும் இப்படி லீக் பண்ணி விட்டதுன்னே தெரியலையேன்னு சொல்ல ஹீரோ அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்ததான். ஹீரோயின் இப்ப நைட் ட்ரெஸ்ஸோட ஊச்சாங்க கிட்ட பேசிட்டு இருக்கத நம்ம ஹீரோ, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஊச்சாங்க வேற இங்க நின்னுட்டு இருக்கா, நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு சொல்ல ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன நம்பு ப்ளீஸ், நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன்ல அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா அந்த இடத்துக்கு அந்த டிசைனர் பண்ண கூட்டு வந்து ஒழுங்கா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடி, எங்க மானத்தையும் வாங்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கும் இங்க ஒன்னும் இருக்கணும்னு ஆசைலாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டை விட்டும் போயிடுறாங்க. பிளஸ் கம்பெனில இருந்தும் ரிசைன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோவா ஒண்ணுமே சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய சிஇஓ பதவியில இருந்தும் விலக சொல்லிட்டாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயினும் வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்துட்டு குழந்தை வேற இருக்குன்னொடனே ஹீரோக்கே லைட்டா டவுட்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஆக்சுவலி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதே அந்த டிசைனர் பொண்ணு தான். அவ தான் போட்டோஸ்லாம் எடுத்து நெட்ல அப்லோட் பண்ணி விட்டுருப்பா போல இருக்கு. நம்ம ஹீரோயினுடைய பிரெக்னன்ட் விஷயமும் அவளுக்கு தானே தெரியும். சோ இப்படியே போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இப்ப வேலை தேடிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோயினுடைய அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போன் வருது. ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர ஹீரோயினுடைய அம்மாவுக்கு லிவர்ல ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால லிவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காசு இல்ல, வேலையும் இல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கோல்டு நெக்லஸ் ஒன்னு இருக்கு. சோ அந்த நெக்லஸை வச்சு எப்படியாவது தன்னோட அம்மாவை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு அதை எடுக்கலான்னு வராங்க. ஹீரோவா நம்ம ஹீரோயின் வரதை பார்த்தோன்னே நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணும் அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிவோர்ஸ் பேப்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக ஹீரோ வந்துட்டு டிவோர்ஸ் ஆஃபீஸ்க்கு போவ. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. என்னடா இது நம்ம நெக்லஸ் எடுக்க வந்தா ஹீரோ இந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்டானேன்னு சொல்ல ஹீரோ வேற ஹீரோயின் பேர்ல கொஞ்சம் சொத்தெல்லாம் எழுதி வைக்க, நம்ம ஹீரோயின் எனக்கு உன்னோட சொத்தெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக நான் இந்த உன்னுடைய ஆஃபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து நம்ம ஹீரோவை டிவோர்ஸ் பண்ண சோகத்துல நடுரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மூச்சாங்க வரா. என்னாச்சு ஹீரோ உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டானா, சரிவா நம்ம வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சாங்க நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறான். ஆக்சுவலி ஹீரோவுமே ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்லாம் கொடுக்கவே இல்லை. என்னன்னா இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப சும்மா நார்மலா தான் நம்ம ஹீரோயினை பிரிஞ்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். அது வந்துட்டு எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா நான் உன்னை வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க ஹீரோயின் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ரெடி பணத்தை கட்டிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அந்த சூப்பர் ஸ்டாரு. அவன் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அம்மாவுக்கான ஆபரேஷன் பணத்தெல்லாம் கட்டிட்டான், ஆபரேஷனும் நடந்து முடிச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு ஹீரோயினை சமாதானப்படுத்த ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த பாருமா நான் நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு பார்த்தனா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாளைக்கு நான் செத்தாலும் செத்துருவேன், இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு வந்துட்டு உன்னை பத்தின ரகசியம் தெரியும், அதை மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேமா, நீ எங்க ஃபேமிலியோடைய பொண்ணே கிடையாதுமா, உன்னை வந்துட்டு ஒரு நாள் உங்க அப்பா தூக்கிட்டு வந்தாரு, அப்பையில இருந்து நாங்க உன்னை வளர்த்துட்டு தாமா இருக்கோம்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. பார்த்தா அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் வேற வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஹீரோக்கா இன்னும் பெரிய ஷாக். ஏன்னா ஹீரோ அவனுடைய சிஇஓ பதவியை அங்கிள் கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கான். அங்கிள் எதுக்கு தன்னுடைய அசிஸ்டன்டே இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு கோவப்படுறான், பிளஸ் சந்தேகமும் படுறான் அங்கிள் மேல. சோ அங்கிளுடைய வந்துட்டு ஃபேமிலி போட்டோவை நம்ம ஹீரோ வச்சு பார்த்துக்கிட்டே அங்கிளுடைய ஃபேமிலியை பத்தி விசாரின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காளியா, அதான் நம்ம டிசைனர் பொண்ணு, அவளை வந்துட்டு ஹீரோடைய அம்மா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி என்னோட பையனுக்கு எப்படியாவது நீதாமா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, விஷயம் என்னன்னா அங்கிளுடைய பொண்ணு தான் இந்த டிசைனர் பொண்ணு போல இருக்கு. இது வரைக்கும் நம்ம காமிக்கல, இப்பதான் தெரிய வருது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன சொல்றா, ஹீரோ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க ஆண்டி, கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட இருக்க அந்த சிஇஓ போஸ்ட் நானே ஹீரோக்கு கொடுக்க சொல்றேன்னு சொல்ல ஹீரோடைய அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கிளுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, ஒரு பொண்ணு சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அங்கிள் வீட்டுக்கே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா, என்னோட சிஇஓ போஸ்ட் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கிள் நான் சும்மா வந்துட்டு நார்மலா தானே உங்ககிட்ட அந்த போஸ்ட்டை கொடுத்தேன், என்ன நீங்க அந்த போஸ்ட்டை எங்கிட்டே திருப்பி கொடுக்கறத பத்தி இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல அங்கிளுடைய மூஞ்சியே மாறிட்டு இருக்குன்னு எதனாலன்னு தெரியல. இப்போ வந்துட்டு அங்கிள் என்ன பண்றாரு, இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி அந்த டிசைனர் பண்ண மேரேஜ் பண்ணிக்க சொல்ல அங்க வந்துட்டு குடும்ப வக்கீல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து நீ இவளை மேரேஜ் பண்ணிக்கோயப்பா, மறுபடியும் நீ சிஓ ஆயிடலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போன் பண்ணி வர வச்சு என்னுடைய ஒய்ஃப்னா அது கண்டிப்பா ஹீரோயின் தான் சொல்ல, அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டேப்பான்னு சொல்ல, டிவோர்ஸ் பண்ணிட்டா என்ன மறுபடியும் மேரேஜ் பண்ணிப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். அங்க இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஹீரோடைய அம்மாக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுடைய சாவு
சாவுக்கு பின்னாடி ஹீரோ இருக்கானா இல்லையான்னு தெரியல இல்லையா, அதனால இன்னுமே வந்துட்டு கோவத்திலே இருக்கேன். ஹீரோ கிட்ட டைரக்டாவே கேட்டுறாங்க, ஏதாவது உண்மையை நீ என்கிட்ட மறைக்கிறியா, தயவு செஞ்சு சொல்லு ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோ இப்பதான் சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு இறந்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது, ஆனா அதுக்கு பதிலா உங்க அப்பாவுடைய கேஸை நான் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பாவுடைய கம்பெனி ஃபயர் ஆயிடுச்சு, ஆனா இப்ப அந்த ஃபயர் ஆன கம்பெனி எங்க அங்கிள் பேர்ல இருக்கு. எனக்கு என்னமோ அங்கிளுக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் ஏதாவது வாக்கிய தகராறுன்னு நினைக்கிறேன். அதை நான் கூடிய சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட முழு உண்மையும் சொல்லிட்டேன். இன்னும் உன்னுடைய வந்துட்டு அந்த கோல்டு செயின் உங்க அம்மாவை வந்துட்டு நீ ஆபரேஷன் பண்றதுக்கா இதை தேடுறதுக்காக தானே வந்தேன், சாரி நான் உன்னை கூட்டு போய் வேற டிவோர்ஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உன்னுடைய அப்பாவுக்கான சாவுக்கு நான் காரணம் கிடையாதுமா நம்புமான்னு சொல்ல ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை நம்பி ஹீரோவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நீங்க எனக்கு அந்த சிஓ போஸ்ட் கொடுங்க, நான் எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன குட்டி அதாவது அந்த டிசைனர் பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருந்து சிஓ போஸ்ட வாங்கலான்னு வரக்குள்ளதான் அப்பதான் குடும்ப வக்கீல் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா அங்கிளுடைய ஒரு பொண்ணு சின்ன வயசுல காணாம போயிருப்பான், அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் சொல்ல அவ்வளவுதான். இப்ப இதை வந்துட்டு அந்த டிசைனர் பொண்ணால ஏத்துக்கவே முடியல, ஹீரோயின் தான் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஆனா அங்கிள் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஏத்துக்கிட்டாரு. இப்ப இந்த டிசைனர் பொண்ணு போயிட்டு குடும்ப வக்கீல் கிட்ட எப்படி நீங்க அவதான் என்னுடைய அக்கான்றதை சொல்றீங்கன்னு சொல்ல சின்ன வயசுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை காணாம போயிடுச்சுமா, அது யாருன்றது நாங்களும் தேடிட்டு இருந்தோம், உங்க குடும்ப செயின் ஒண்ணு இருக்கு தெரியுமா, அந்த செயின் நான் ஹீரோயினுடைய கழுத்துல அன்னைக்கு ஹீரோ வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி ஹீரோயினை கூப்பிட்டான் அப்ப பார்த்தமா, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கே தெரியாம அவகிட்ட இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம், அவதான் உன்னுடைய அக்கான்றதையும் நான் கண்டுபிடிச்சமா, அவதாம உன்னுடைய அக்கான்னு சொல்ல இந்த டிசைனர் பொண்ணால ஏத்துக்கவே முடியல, என்ன அவதான் என்னுடைய அக்காவா அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்துட்டு நியூஸா போகுது. ஹீரோவுடைய அம்மாவா இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட கொண்டாந்து காமிச்சு இந்த மாதிரி உங்க அங்கிளுடைய பெரிய பொண்ணு தாண்டா ஹீரோயின், பேசாம நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துரு, நான் அவளை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு இப்ப தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பாவறான். ஃபர்ஸ்ட் அவகிட்ட சொத்து இல்லைன்றதுனால தான் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க அந்த டிசைனர் பண்ண கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க. இப்ப என்னன்னா அவதான் அந்த குடும்பத்துடைய மூத்த வாரிசுன்னு எனக்கு கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா, இல்லமா எனக்கு அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான் சும்மா சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட. இப்ப அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இந்த டிசைனர் பொண்ணு என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வரா. பிகாஸ் என்ன ஹீரோயின் தான் இப்ப வந்துட்டு கம்பெனியோட சிஇஓ, இந்த மாதிரி ஹீரோவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், இந்த மாதிரி என்னோட சிஇஓ பதவியும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு செத்து போடின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அக்காவுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்கிறா. ஆனா அவளால முடியல, என்னதான் இருந்தாலும் சொந்த அக்கா இல்லையா தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்ப நம்ம ஹீரோயினும் தன்னுடைய தங்கச்சி பண்றதெல்லாம் தப்புன்றதை புரிய வச்சு இங்க பாரு தயவு செஞ்சு வந்துட்டு என்ன மன்னிச்சிடு, நான் வந்துட்டு உன்னோட அக்காவா இருக்கணும்ல எனக்கு ஆசை இல்லை, பட் ஆனா நானும் வந்துட்டு இப்ப அக்கா தங்கச்சி நீ நானும் இப்போ ஒன்னா இருக்கதான் நல்லதுன்னு அவங்க தங்கச்சியும் கூட சேர்த்து ஏத்துக்கிறாங்க. அந்த பொண்ணும் திருந்திடுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிள் முன்னாடி சும்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கான். அங்கிளும் இதை பார்த்துட்டு உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அடுத்த தெருவுல போயிட்டு ஒன்னா ஒரே கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றத அங்கிள் முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் எதுக்கு அப்படின்றத நமக்கு ரீசன் இப்ப காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பா கம்பெனி எரிஞ்சு போச்சு இல்லையா, அந்த கம்பெனியில ஒர்க் பண்ண ஒரு ஒர்க்கர் பொண்ணு அந்த கம்பெனி எப்படி எரிஞ்சதுன்றதை இவ பாத்திருக்காப்பல இருக்கு. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போவ அந்த பொண்ணு விஷயத்தெல்லாம் புட்டு வைக்கிறா. என்னன்னா நம்ம ஹீரோவுடைய அங்கிளும் அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் வளர்த்த அப்பாவும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட இருந்தது. ஆனா இந்த அங்கிள் அதான் நம்ம ஹீரோடைய அங்கிள் இருக்காரு இல்லையா, அவரு வந்து பாத்தீங்கன்னா பணத்தெல்லாம் ஏகப்பட்டது மோசடி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வளர்த்த அப்பா கண்டுபிடிச்சு இந்த அங்கிள் கிட்ட கேட்க அங்கிள்காரன் என்ன பண்ணா சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கம்பெனி மேக்காக ஆசைப்பட்டு சோ ஹீரோயினுடைய அப்பாவை ரூம் அதாவது வந்துட்டு அந்த கம்பெனி உள்ளேயே வச்சு எரிச்சிட்டாரு போல இருக்கு. சோ இந்த விஷயத்தை இந்த பொண்ணு பாத்திருக்கா. அதுக்கப்புறமா இந்த அங்கிளுக்கே தெரியாம இந்த பொண்ணு வந்துட்டு வாழ்ந்திருக்கா போல இருக்கு. இந்த விஷயத்தை இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல என்னதான் பெத்த அப்பாவா இருந்தாலும் ஆனா வளர்த்த அப்பான்ற பாசம் தான் நம்ம ஹீரோயினுக்கு அதிகமா இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் செம்ம கோவத்துல அந்த பொண்ணுடைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு தன்னுடைய வந்துட்டு சொந்த அப்பா கிட்ட வந்து என்னதான் இருந்தாலும் என்னோட வளர்த்த அப்பாவும் நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஒரு சொத்துக்காக ஒரு கம்பெனிக்காக ஆசைப்பட்டு எங்க அப்பாவே வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்களே கொலை பண்ணிட்டீங்க, ஒழுங்கா வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகுங்கன்னு சொல்ல இவரு உடனே வந்துட்டு இங்க பாருமா நான் உன்னை பெத்த அப்பா இல்லையாமா தயவு செஞ்சு மன்னிச்சுடுமான்னு சொல்ல ஆனா ஹீரோயின் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சோ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னு பாக்குறப்ப கரெக்டா இவர் என்ன பண்றாரு வந்து நம்ம அதாவது பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு அரசு அதை வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோயினை எரிச்சா தெரியுமா, அதே கம்பெனியில நம்ம ஹீரோயினை வச்சு ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவா இங்க குடுகுடுன்னு ஓடி வர ஹீரோவையும் உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த பென்ட்ரைவ்ல தான் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃபை விட்டுருங்கன்னு சொல்ல உடனே இவர் பென்ட்ரைவையும் வாங்கிக்கிறாரு. கூட சேர்த்து ஹீரோயினுடைய அப்பாவை ஒரு கொலை பண்ணாரு தெரியுமா, அதே மாதிரியே மறுபடியும் அதே கம்பெனியிலே வச்சு தீ வச்சு எரிச்சிடுறாரு. உள்ள நம்ம ஹீரோயின் நல்லா
மாட்டிக்கிட்டாங்க. கதவை வேற திறக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோ செம்ம கிளவர். இங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த சூப்பர் ஸ்டார் இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. அவன் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு எப்படியும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வர ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினா இப்ப ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினோட மறுபடியும் மேரேஜ் தான் காமிக்கிறாங்க. இந்த தடவை ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா தன்னுடைய மேரேஜ் லைஃபை இதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இப்படி இந்த ஜாமாவையும் ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த ஜாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.